السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தாலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹு தாலா இந்த மஸ்ஜிதில் அவனது மார்க்கத்தை படிப்பதற்காக இந்த இடத்திலே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று மனிதன் சுவாசிப்பதற்கு அவனுக்கு மூச்சு எவ்வளவு முக்கியமோ, அவன் சுவாசிக்காவிட்டால் அவனால் எப்படி வாழ முடியாதோ, அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகளினுடைய உயிர் மூச்சு அல்-இஹ்லாஸ், உள தூய்மை. உள தூய்மை என்பதுதான் மனித வாழ்வினுடைய அடிப்படை. மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் எவ்வளவு வணக்கம் செய்தாலும் எவ்வளவு இபாதத் செய்தாலும் உள தூய்மை என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் அந்த இபாதத்துக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த பெருமானமும் கிடையாது. எனவேதான் இந்த உள தூய்மை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இபாதத் அங்கீகரிக்கப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் பல உரைகளில் பல சந்தர்ப்பங்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம், கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், கேள்விப்பட வேண்டும். ஆனால் இன்றைய நம்முடைய இந்த உரையினுடைய தலைப்பு உள தூய்மையும் ஆரோக்கியமான மனோநிலையும். இந்த உள தூய்மை என்பது ஒரு மனிதனுடைய இபாதத்துக்கு எவ்வளவு முக்கியம் என்கிறது ஓரளவு நமக்கு தெரியும். இந்த உள தூய்மை என்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான மனோநிலை, அதை ஏற்படுத்துவதற்கு, ஆரோக்கியமான மனோநிலையை அடைந்து கொள்வதற்கு எவ்வளவு அது பங்களிப்பு செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உள தூய்மை என்பது ஒரு மனிதனுடைய உள்ளம் சார்ந்து, அவனுடைய உளவியல் சார்ந்து, அவனுடைய உளவியல் ஆரோக்கியத்திற்கு, உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு உதவி செய்கிறது என்பதை நாம் குர்ஆன் ஹதீஸினூடாக இன்றைய வகுப்பில் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உள தூய்மை சீராக இருந்தால் அவனுடைய உள்ளம் சீராக இருக்கும். அவனுடைய உள்ளத்தில் கலக்கம், திடுக்கம், விரக்தி, மன அழுத்தம், மனக்கோளாறு, மனப்பிரச்சனை எப்பொழுதெல்லாம் வருமோ, முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டு எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுது அவனுடைய இஹ்லாஸில் கோளாறு இருக்கிறது என்பதுதான் தெளிவாக அவன் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மையான விடயம். எப்போ ஒரு மனிதன் தொழுகை, இபாதத்துக்கள், வணக்கங்கள், வழிபாடுகள் எல்லாவற்றிலும் கவனம் செலுத்தி உள்ளத்தில் ஒரு கலக்க நிலையை அடைகிறானோ அப்பொழுது அவன் புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ், உள தூய்மை என்பது சீரானதாக இல்லை என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய இந்த தலைப்பு உள தூய்மை என்பது உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு, ஆரோக்கியமான மனோநிலையோடு ஒரு மனிதன் வாழ்வதற்கு எவ்வளவு உதவி செய்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நான் சொன்னேன், உள தூய்மை என்பதுதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை. அப்போ இந்த உள தூய்மை என்ற ஒன்று அது முஸ்லீம்களுக்கு மட்டும் வாய்த்த ஒன்று. உலகத்திலேயே மன அழுத்தத்தினால், மன நோயினால் பாதிக்கப்படுகின்றவர்களை நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு விகிதாசார கணக்கு எடுத்தால் அதில் மிக குறைவாக முஸ்லீம்கள் இருப்பார்கள்.
காரணம் என்னவென்றால் அவர்களிடத்தில் 2 அடிப்படைகள் இருக்கிறது. ஒன்று தூய்மையான இறை விசுவாசம், இரண்டாவது எந்த மனிதனிடத்தில் கூலி எதிர்பார்த்தால் அந்த கூலி நிரப்பமாக அநீதிக்கு உட்படுத்தப்படாமல் நீதியாக கொடுக்கப்படுமோ அந்த ரப்பிடம் கூலி எதிர்பார்த்து அவன் வணங்குவது. இந்த ஈமானும் இஹ்லாஸும் இருப்பதனால்தான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும், ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமாக வாழ முடியும், ஒரு முஸ்லிம் ஆரோக்கியமான மனோநிலையோடு வாழ முடியும் என்பதை இன்றைய ஆய்வுகளில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஹ்லாஸ் என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் என்றால் என்ன? இஹ்லாஸ் என்றால் என்ன? பொதுவாக இஹ்லாஸ் என்று சொல்லி உள தூய்மை என்று நாம் அடிக்கடி சொல்லுகிறோம், பேசுகிறோம், கதைக்கிறோம். இபாதத்துக்கு அடிப்படை, இபாதத் செய்யும் பொழுது இஹ்லாஸ் அவசியம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். சொல்லப்பட வேண்டிய, மௌத்து வரை பேண வேண்டிய ஒரு அம்சம். உண்மையில் இஹ்லாஸ் என்பதற்கு வரைவிலக்கணம் கொடுத்த அறிஞர்கள் பலவிதமான வரைவிலக்கணங்களை சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் சிதுக்குன் நியா மஅ அல்லாஹ், அல்லாஹோடு ஒரு மனிதன் உண்மையான தூய்மையான எண்ணத்தோடு உறவாடுவது, அல்லாஹோடு கொள்கிற உறவு, அல்லாஹோடு அவன் ஏற்படுத்துகின்ற தொடர்பாடல், அதில் அவன் தூய்மையாக உண்மையாக இருப்பதுதான், உண்மையான எண்ணத்தோடு இருப்பதுதான் இஹ்லாஸ் என்பதாக அறிஞர்கள் சொல்வார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிற பொழுது ஒரு மனிதனுடைய இரகசிய வாழ்க்கையும் பரகசியமாக இருக்கிற வாழ்க்கையும் ஒன்றாக இருப்பது. இப்போ ஒரு மனிதன் மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது அவனுக்கு விபச்சாரம் செய்யணும், களவெடுக்கணும், மதுபானம் குடிக்கணும்னு எண்ணம் வராது. ஏன்டா மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க தானே. இதே எண்ணம் அவனுக்கு தனிமையிலும் இருக்குமாக இருந்தால், ஏன் தனிமையில் இருக்கிற பொழுது அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான்ற உணர்வு இருந்தால், அதாவது வெளிப்படையான மக்களோடு மக்களாக இருக்கிற பொழுது இருக்கிற மனோநிலை தனிமையில் இருக்குமாக இருந்தால் அது இஹ்லாஸ் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய இதயத்துடைய தொடர்பு மஹ்லூக் படைப்பினங்கள் என்னை பார்க்கிறார்கள் என்பதை விட படைப்பாளனாகிய ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து படைப்பினங்கள் பார்ப்பதை அப்படியே மறந்து போய் ரப்பு பார்க்கிறான் என்பதில் நிறைத்திருத்தல், நீடித்திருத்தல், அப்படி மரணம் வரை அவன் ஸ்தீரணமாக உறுதியாக இருப்பது என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். இஹ்லாஸ் என்பது குறித்த ஒரு இபாதத்தில் வந்து செல்கின்ற சாப்பாட்டு மேசையில் இருக்கிற இடையே தொட்டுக்கொள்கின்ற ஊறுகாயை போன்ற அல்ல. இபாதத்திலே, வணக்க வழிபாடுகளிலே, வாழ்க்கையிலே மரணம் வரை அவன் வாழ்கிறான் என்றால் வணங்குகிறான் என்றால் அவன் உள தூய்மையோடு இருக்கிறான். மௌத்து வரை பேண வேண்டிய ஒன்றுதான் இஹ்லாஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகிறேன், இஹ்லாஸை பேணிக் கொள்கிறேன். ஜகாத் கொடுக்கிறேன், இஹ்லாஸை பேணிக் கொள்கிறேன். தர்மம் செய்கிறேன், இஹ்லாஸை பேணிக் கொள்கிறேன் என்று வாழ்கிற மனிதர்கள் வாழ்க்கையையும் இபாதத்தையும் பிரித்து பார்க்காமல், வாழ்க்கையே வணக்கம், நான் திரும்பி ஒருவனை பார்த்து சிரிக்கிறேன், அவன் நண்பன் என்பதற்காக அல்ல, எதிரியாக இருந்தாலும் அவனை பார்த்து சிரிக்கிற மனோநிலை இஹ்லாஸ். உங்களை பார்த்து காரி துப்பியவர்களை மன்னிப்பது இஹ்லாஸ். உங்களோடு வேண்டுமென்றே உங்களுக்கு அநீதி இழைத்தவர்களை மன்னிப்பது இஹ்லாஸ். குடும்பம் உங்களை விட்டு ஒதுங்கி செல்கிறதா, நீங்கள் சென்று போய் சலாம் சொல்லி அவர்களோடு சேர்ந்து கொள்வது இஹ்லாஸ். இதற்கெல்லாம் இஹ்லாஸ் தேவை. ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பதற்கு இஹ்லாஸ் தேவை. நீ வாழ்க்கையிலே திரும்பி பார்ப்பதற்கு, அசைவதற்கு, குனிவதற்கு, நிமிருவதற்கு, வாழ்க்கையினுடைய அன்றாட செயல்பாடுகளை உங்களை இஹ்லாஸோடு இருக்குமாக இருந்தால், அன்றாட செயல்பாடுகள் இஹ்லாஸோடு இருக்குமாக இருந்தால், நீங்கள் ஒருத்தட்ட எதிர்பார்த்து வீணாக உங்களோட மனசை குழப்பிக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களோட நண்பர்கிட்ட நான் பார்த்து இவரை சிரிக்கும் பொழுது அவர் சிரித்து போட்டு என்ன சோமா இருக்கிறீங்களா அல்லது 4 விஷயம் என்கிட்ட கேட்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்து அவர் கேட்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து சிரித்தால் அவர் அப்படி நடந்து கொள்ளலைன்னா கவலை தான் வரும். நீங்கள் செஞ்சது அல்லாஹ்வுக்காக வேண்டி நினச்சி நீங்கள் போனீங்கண்டா அவர் முறைச்சாலும் அவர் சிரித்தாலும் நீங்கள் செய்ததில் சந்தோஷம் அடைவீர்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நான் செய்தேன். அல்லாஹு தாலா சொல்கின்றான் சொர்க்கவாதிகளை பற்றி, நல்லோர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உணவு கொடுப்பார்கள். அவர்கள் உணவு கொடுப்பார்கள். யாருக்கு கொடுப்பாங்க?
வயுத்இமூன தஆம் உணவு கொடுப்பார்கள். யாருக்கு? மிஸ்கீன்களுக்கு கொடுப்பாங்க, யதீமு கொடுப்பாங்க, அசீரு கொடுப்பாங்க. எதனால் கொடுப்பாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் மீது இருக்கிற ஒரே ஒரு அன்பு, அவனுக்காக செய்கிறேன் என்ற உணர்வு, இதற்காகத்தான். وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا إِنَّا نَخَافُ مِنْ رَبِّنَا يَوْمًا عَبُوسًا قَمْطَرِيرًا. இங்கே தான் நாங்கள் கவனிக்கணும். அவர்கள் வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி, அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினால் மாத்திரம் அவர்கள் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுப்பார்கள். மிஸ்கீன்கள் பாதையில் போகிறவங்க வாரவங்க மிஸ்கீன்கள், இவங்களுக்கு உணவு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. யத்தீம் அனாதை கொடுக்கறதுலையும் பிரச்சனை இல்லை, அது எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் அசீருக்கு உணவு கொடுப்பார்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே தான் கவனிக்கணும். எப்படி அசீருக்கு ஏன் உணவு கொடுப்பார்கள் என்றால், அசீர்னா யார் என்றால் சிறை கைதி. சிறை கைதினா யாரு? இன்று யுத்த களத்தில் அவனோடு நான் சண்டை பிடிக்கிறேன், அவன் எதிர்த்தரப்பில் இருக்கிறான், நான் இந்த தரப்பில் இருக்கிறேன். அவனுடைய வாள் முனையில், அவனுடைய வாளில் என்னுடைய கழுத்து அகப்பட்டிருந்தால் இந்த நாள் அவன் என்னை வெட்டி இருப்பான். அவன் என்னுடைய எதிரி. இப்போ நான் இன்றைய நாள் அகப்பட்டிருந்தா அவன் வெட்டி இருப்பான். ஆனால் நாங்கள் வெற்றி கொண்டதனால் அவன் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப நேற்று அவனுடைய வாளுக்கு பக்கத்தில் நான் போயிருந்தா அவனை கொண்டிருப்பான். அப்படி வந்த ஒருத்தன் இன்று என்னுடைய கையிலே சிறை கைதியாக வந்திருக்கிற பொழுது அவனுக்கும் உணவு கொடுப்பார்கள். அப்படின்னா எப்படி முடியும்? அப்போ யோசிக்கலாம் தானே, நீ என்னை கொலை செய்ய வந்தவன், இன்றைக்கு என்ற சிறை கைதியாக பிடிப்பட்டதுனால என் பக்கத்தில் இருக்கிறாய், இல்லைனா நேற்று ஒன்றை நான் மாட்டியிருந்த நீ என்னை கொண்டிருப்பாய் என்று நினைத்து உணவு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் சிறை கைதிக்கும் உணவு கொடுப்பார்கள். ஏன் தெரியுமா? அவனுக்காக அல்ல, அலா ஹுப்பிஹி, அல்லாஹுடைய அன்பின் காரணமாக. அது இஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். அதை கொடுப்பாங்க. அப்படி உணவை கொடுப்பாங்க. தான் உண்ணுகிற உணவை தன்னுடைய எதிரிக்கும் கொடுத்து மகிழ்வார்கள். அல்லாஹுடைய அன்பினால் கொடுக்கிறண்டா கோபத்தோடு கொடுக்க மாட்டாங்க. தன்னை எதிர்த்தவனுக்கும் சிரித்த முகத்தோடு உணவு கொடுப்பார்கள். அவர்களுடைய வார்த்தை அல்லாஹ் சொல்கின்றான், இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உணவு கொடுத்தெல்லாம் அல்லாஹுடைய முகத்துக்காக. அப்ப எதற்காக? இஹ்லாஸ், அல்லாஹுக்காக. நாங்க உங்களுக்கு உணவு தந்ததெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்களிடத்தில் எந்த பிரதிவாரத்தையோ நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, நாங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்க இல்லை, நாங்கள் உங்களுக்கு தந்தோம். ஆனால் உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நல்லது செஞ்சால் செய்யப்பட்டவருக்கு ஒரு கடமை இருக்குது, இவருக்காக துவா செய்யணும், ஜஸாக்கல்லாஹ் ஹைரான்னு சொல்லணும், அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் கொடுத்தவர் எதிர்பார்க்க கூடாது. இங்கே கொடுத்து விட்டு சொல்கிறார்கள், நாங்கள் அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய முகத்துக்காக உணவு கொடுத்தோம். ஏன் தெரியுமா? நாங்கள் அல்லாஹுடைய தண்டனையை பயப்படுகிறோம். இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூஸன் கம்தரீரா, அல்லாஹுடைய தண்டனையை நாங்கள் பயப்படுகிறோம். இந்த உலகத்திலே நான் எப்படி எந்த மனோநிலையில் யாருக்காக எதற்காக இயங்குகிறேனோ செயல்படுகிறேனோ அதை அல்லாஹ் அறிந்து வைத்திருக்கிறான். அப்ப எனவே இந்த ஒரு பக்குவ நிலை இருக்கிறதே, இந்த மனோநிலை தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை, மனோநிலையை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவி செய்யும். பாருங்க, அல்லாஹு தாலா இது ஒரு நல்லடியார்களுடைய சொர்க்கவாதிகளுடைய ஒரு பண்பாக அடையாளமாக சொல்கிறான். அப்ப யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிற அந்த மனோநிலையிலிருந்து தர்மம் செய்கிற, கொடுக்கிற உணர்வு என்பது அதுதான் இஹ்லாஸினுடைய பிரதான வெளிப்பாடு. அதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் நல்லடியார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த உள தூய்மை என்பது அல்லாஹோடு என்னுடைய உறவு சீராக இருக்கிறது, அல்லாஹோடு நான் கொள்ளுகிற அந்த உறவு சீரானதாக இருக்கிறது. என்னுடைய தொழுகை அதற்காகத்தான், என்னுடைய இபாதத் அதற்காக வேண்டித்தான்.
அதனால தான் அல்லாஹ் சொல்கின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹ் வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இது அல்லாஹ் சொல்றான், குல் இன்ன ஸலாத்தி, நபியே சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள் நற்கிரியைகள், வமஹ்யாய, என்னுடைய வாழ்வு, வமமாதி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அது ரப்புக்கு மாத்திரம் உரித்தானது. என்னுடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ், என்னுடைய மௌத்தில் இஹ்லாஸ், என்னுடைய வணக்கத்தில் இஹ்லாஸ், என்னுடைய வழிபாடுகளில் இஹ்லாஸ், என்னுடைய இபாதத்தில் இஹ்லாஸ், எல்லாவற்றிலும் இஹ்லாஸ், லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என தொழுகை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. என்ற வாழ்க்கை யாருக்கு? மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா? இல்ல, அல்லாஹ்வுக்கு. வமஹ்யாய, என்னுடைய மௌத்து, என்னுடைய வாழ்க்கை, இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுக்கு, ரப்பில் ஆலமீன். அகிலங்களை படைத்து பரிபாலிக்கிற, ரட்சிக்கிற, சிருஷ்டிக்கிற, போஷிக்கிற, உணவு கொடுக்கிற ரப்பில் ஆலமீனுக்கு லா ஷரீக லஹு, அதில் இணை துணை யாருக்கும் கிடையாது. அதாவது எப்படி ஒரு மனிதன் ஷிர்க்கு பெரிய இணை வைப்போ, இஹ்லாஸுக்கு முரணாக வருகிற ரியா என்கிற அந்த முகஸ்துதி சிறிய இணை வைப்பு. எப்படி ஷிர்க் என்பது பெரிய இணை வைப்பு, ஷிர்க்கில் பெருசு சிறுசு இருக்குது, அதுபோன்று ஷிர்க்கு பொதுவாக அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றை வைத்து விட்டால் அது ஷிர்க் என்று விளங்கி வைத்திருக்கிறோமோ, அதுபோன்று எங்களுடைய உள்ளத்தில் வார முகஸ்துதி என்பது அஷ்ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான இணை வைப்பு. ஷிர்கில் அஷ்ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அஸ்கர் இருக்கிற மாதிரி அஷ்ஷிர்குல் ஹஃபி ஒன்று இருக்கிறது, மறைமுகமான இணை வைப்பு. அதென்ன? நாம் செய்கிற அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய, அல்லாஹ்வுக்காக செய்கிற வணக்கங்களில், வழிபாடுகளில் வேற ஒன்றை கூட்டு சேர்த்து விடுவது. எதற்காக நீங்க செய்றீங்க? இது மனைவிக்காக, இது பிள்ளைகளுக்காக. அந்த லா ஷரீக லஹு என்பது எந்த ஒன்றும் இணையாக வந்துடக்கூடாது. தொழுகையில, இபாதத்தில் நான் அல்லாஹ் தானே தொழுகிறேன், ஈமானோட அல்லாஹ் தானே தொழுகிறேன், லா ஷரீக லஹு தொழுகிறேன். ஆனால் தொழுகையில் முகஸ்துதி வந்துவிட்டால் அந்த தொழுகையே உங்களது அழிவுக்கு காரணமாகிவிடும். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். நான் ஏன் தொழுகிறேன் என்ற அந்த உள்ள பக்குவம் இல்லாமல், உள தூய்மை இல்லாமல், இறை சிந்தனை இல்லாமல், இறை உணர்வு இல்லாமல், அல்லாஹை விட்டும் தூரமான நிலையில் தொழுகிற தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். அவன் முதல் சஃப்ல தான் தொழுதான், அதே மனிதனுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நாசம் உண்டாகட்டும். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் சொல்கிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்தோடு, இறை உணர்வோடு, இறை பக்தியோடு, அல்லாஹுடைய அந்த தூய்மையான விசுவாசத்தோடு அவர்கள் தொழுதார்கள், அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்ப இஹ்லாஸ் இல்லாத தொழுகை, இஹ்லாஸோடுள்ள தொழுகை, ரெண்டையும் அல்லாஹ் பிரித்து சொல்கிற பொழுது ஒன்றுக்கு வெற்றி என்று சொல்கிறான், ஒன்றுக்கு நாசம் என்று சொல்கிறான். ரெண்டுக்கும் அல்லாஹ் சொல்றது தொழுகைதான். நாங்க தொழுது விட்டோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது, இபாதத் செய்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது, வணக்க வழிபாடுகள் செய்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது, நாம் சரியான கொள்கையில் இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது, நாம் இபாதத்துக்களில் ஏனைய விடயங்களில் சரியாக இருக்கிறோம் என்பதில் பெருமை கொள்ள முடியாது. எதுவரைக்கும் என்றால் எங்களுடைய இஹ்லாஸ் பாதுகாக்கப்படும் வரை. இஹ்லாஸோடு இருக்கிற மனிதன் எப்பொழுதும் பயந்து கொண்டுதான் இருப்பான். ஏனென்றா இஹ்லாஸோடு இருக்கிறதனுடைய அடையாளமே பயத்தோட வாழ்றதான். இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் புகாரியை பேசியிருக்கிறார்கள். இப்னு அபி முலைகா ஒரு தாபிஈ, அவர் சொல்கிறார், அத்ரக்து 30 மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்களில் 30 சஹாபாக்களை, கிட்டத்தட்ட 30 சஹாபாக்களை நான் பெற்றுக்கொண்டேன், சந்தித்தேன். அவர்களில் ஒவ்வொருவரும் என்னிடம் நிஃபாக் இருக்கிறதோ, முனாஃபிக்தனம் இருக்கிறதோ, நான் நயவஞ்சகனோ என்று அஞ்சித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவங்க யாரு? சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று.
யார் உலகத்தில் என்ன சொன்னாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஹாஜிர்கள் அன்சாரிகளை நேரடியாக விழித்து அவர்களை குறித்து சூரா தௌபா 9வது அத்தியாயத்தின் 100வது வசனத்தில் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பொருந்தி கொண்ட அவர்கள் சொர்க்கவாதி. அவர்கள் சொர்க்கவாதியாக இருந்து கொண்டே அவர்கள் அஞ்சினார்கள். என்னிடத்தில் நிஃபாக் இருக்குதா, நான் முனாஃபிகா? ஏன்? அவர்கள் இஹ்லாஸ் இருந்ததனால் தான் அல்லாஹ் அவர்களை சொர்க்கவாதி என்று சொல்றான். இஹ்லாஸ் இல்லை என்றால் அல்லாஹ் எப்படி முனாஃபிக்குகளை பிரித்தெடுத்தானோ அடையாளப்படுத்தினானோ அதுபோன்று அடையாளப்படுத்தி இருப்பான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான் அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்தி கொண்டதினுடைய காரணம் அவர்களுடைய வாழ்க்கையில் பேணப்பட்ட இஹ்லாஸ், உள தூய்மை. அதனால தான் எதிரிகளையும் மன்னித்தார்கள், சண்டை பிடித்தவர்களை மன்னித்தார்கள், நோவினை செய்தவர்களை மன்னித்தார்கள். யாரெல்லாம் இவர்கள் எங்களுடைய பரம எதிரிகள் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்களோ அவர்களோடு அப்படியே ஒரே சபையில் உட்கார்ந்தார்கள். நேற்று சண்டை பிடித்தாங்க, இன்று இஸ்லாத்துக்கு மாறின உடனே அதே அபூபக்கரும் உமரும் உஸ்மானும் அலியும் தல்ஹாவும் ஜுபைரும் ஹந்தலாவும் உகாஷாவும் முஆவியா ரலியல்லாஹு அஜ்மஈன் எல்லா சஹாபாக்கள், பிலால் எத்தியோப்பியாவில் இருந்த பிலால், சுஹைப் அர்-ரூமி ரோம்ல இருந்து வந்த சுஹைப், அபூ ஹுரைரா யமன்ல இருந்து வந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எங்கிருந்து வந்தவர்கள் எல்லாம் ஒரே சபையில் இருந்தார்கள். எப்படி ஜாஹிலியத்தில் பிரிச்சு ஒவ்வொருத்தரும் குலம் கோத்திரமாக பிரிந்திருந்தார்களோ அதே மனிதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி தூய்மையான கொள்கையை ஏற்று மனப்பக்குவத்தோடு உள தூய்மையோடு இருக்கிற பொழுது நானும் நீயும் வேறல்ல, இந்த கலிமத்து தௌஹீத் எங்களை இணைத்தது, உள்ளத்தினுடைய ஒருமைப்பாடு, நானும் நீயும் வணங்குகிற ஒரே ஒரு ரப்புல் ஆலமீன், எனக்கும் உனக்கும் இடையே பகை கிடையாது. ஏன் காரணம் என்றால் என்னையும் உன்னையும் சேர்ந்து வாழச் சொல்வது எங்களுடைய ரப்புல் ஆலமீன் என்பதனால் அவர்கள் பகைகளை மறந்தார்கள். அல்லாஹு தாலா அந்த ஒன்றுக்குத்தான் அவர்களை அல்லாஹ் சொல்கின்றான் ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன். ஆனால் அவர்களுடைய மனோநிலையை குறித்து அவர்களுடைய மாணவர்கள் அவர்களிடத்தில் படித்தவங்க சொல்றாங்க அவர்கள் பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் அவர்கள் தர்மம் செய்வார்கள், அவர்கள் இபாதத் செய்வார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் வஜ்ஜிலா, அவர்களுடைய உள்ளங்கள் நடுங்கிக் கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா யாரை பத்தி சொல்றான்? பாவம் செய்தவர்களை பத்தி சொல்றானா யார சொல்லலாம்? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பாவம் செய்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லவில்லை, நன்மை செய்த சஹாபாக்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் தர்மம் செய்தார்கள், நோன்பு நோற்றார்கள், இபாதத் செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் குலூபுஹும் வஜ்ஜிலா நடுங்கிக் கொண்டிருந்தது. காரணம் என்னடா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா அல்லது தூக்கி முகத்தில் வீசிடுவானா என்று பயந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்தில் இஹ்லாஸ் இருந்தது. இஹ்லாஸ் இருக்கிற மனிதனுடைய உள்ளம் பயத்தோடு தான் இருக்கும். நாங்கள் எல்லாம் இஹ்லாஸோடு இருக்கிறோம். இன்று யாரெல்லாம் பிற மனிதருடைய இஹ்லாஸுடைய விஷயத்தில் கை வைப்பாங்களோ அவர்கள்தான் மிகப்பெரிய இஹ்லாஸில் குறைபாடு உள்ளவர்கள். இமாம்கள், அறிஞர்கள் சொல்லுவார்கள், சலபு சாலின்கள், யாரெல்லாம் அடுத்த மனிதருடைய இஹ்லாஸுடைய விஷயத்தில் ஒருவர் இஹ்லாஸை பற்றி பேச ஆரம்பித்தா எல்லாருக்கும் ஃபத்வா கொடுப்பார். அவர்கள் இஹ்லாஸ் இல்லை, இவர்களுக்கு இஹ்லாஸ் இல்லை, அவர்களுக்கு இஹ்லாஸ் இல்லை, இவர்களுக்கு இஹ்லாஸ் இல்லை. ஆனால் பேசுகிற பொழுது அவருக்கே இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கலாம். நஊது பில்லாஹி மின்ஹா. அதனால தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 5374 ஹதீஸ்களை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹதீஸ் அறிவிக்க முடியாம போன ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? ஹதீஸ் அறிவிக்க முடியாம அவர் சொல்லும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துருவார், சொல்லும் பொழுது மயக்கம் போட்டு விழுந்துருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சஹாபி, அதாவது அவர் அபூ ஹுரைராவுடைய மாணவர் ஒரு தேடி வந்து படிக்கிற நேரம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை சொல்ற வேளையில் அப்படியே சொல்ல வராங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்ட ஹதீஸ்களிலே அவங்களுக்கு சொல்வதற்கு மிக கஷ்டமாக இருந்த ஹதீஸ் என்ன தெரியுமா? அவங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. என்ன ஹதீஸ் என்றா, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நரகத்தின் நெருப்பை யாரை கொண்டு ஆரம்பிப்பான்? நம்ம அடிக்கடி கேள்ற ஹதீஸ் தான், இப்ப ஞாபகப்படுத்திட்டு போறேன். யாரை கொண்டு ஆரம்பிப்பான்? பாவியை கொண்டல்ல, விபச்சாரம் செய்தவனை கொண்டல்ல. யாரை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிப்பான்? மிகப்பெரிய இபாதத்தாளிகளை கொண்டுதான். அல்லாஹ்வுடைய பாதையில போராடியவர், மிகப்பெரிய ஆலிம், காரி, மிகப்பெரிய தனவந்தர், செல்வந்தர், கொடையாளி. யார் இவங்க? கொடுத்தவங்க, உபகாரம் செஞ்சவங்க, உபதேசம் பண்ணவங்க, போராடினவங்க, இஸ்லாத்துக்காக வாழ்ந்தவங்க. ஆனா இவங்களை கொண்டு அல்லாஹ் நரக நெருப்பை ஆரம்பிப்பான்ற உடனே இந்த ஹதீஸை சொல்லதுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பயம் வந்து. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க, நானும் தான், நீங்களும் தான், எல்லோரும் தான். ஆனா இந்த பயம் எங்களுக்கு வருது இல்லைண்டா, காரணம் என்ன? போதிய அளவு இஹ்லாஸ் இல்லை சகோதரர்களே.
இஹ்லாஸ் இல்லை என்று உணர்கிற மனிதன், இஹ்லாஸ் போதாது என்ற உணர்கிற மனிதன், இஹ்லாஸ் வேண்டும் என்ற அந்த பயத்தோடு வாழுகிற மனிதன் தான் இஹ்லாஸோடு வாழ்கிறான். யாரெல்லாம் இஹ்லாஸை பாதுகாக்கணும்ப்பா, இஹ்லாஸை பாதுகாக்கணும், பார்த்தீங்களா அவங்க அப்படி செய்கிறாங்க, பார்த்தீங்களா இவங்க இப்படி செய்கிறாங்கன்னு கை நீட்டுகிறாங்களோ அவர்களிடத்தில் இஹ்லாஸ் இல்லை என்பதுதான் அறிஞர்களுடைய கருத்து. ஏனென்றால் ஒரு மனிதனிடத்தில் இஹ்லாஸ் இருக்கிறண்டா அவனை பார்க்கறதுல பிஸி ஆயிடுவான், வேறவங்களை பார்த்து சட்டம் சொல்ல மாட்டான். உபதேசம் செய்வது தவறல்ல, சுட்டி காட்டுவது தவறு. இவர் அப்படி செய்கிறார், அவர் அப்படி செய்கிறார், அவர் அப்படிப்பட்டவர், பேரை சொல்லி 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 சொல்கிறார்கள் என்றால் மிகப்பெரிய பயங்கரமான நிலை. எப்பொழுதும் ஒரு முஹ்லிஸ் இஹ்லாஸோடு வாழ்பவன் எப்படி இருப்பான் என்றால், சலபு சாலிஹீன்கள் சொல்வார்கள், பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அல் முஹ்லிஸ், உண்மையாக உள தூய்மையோடு வாழ்கிற மனிதன் யார் என்றால் தனது பாவங்களை எப்படி மறைக்க விரும்புவான் அதுபோன்று தனது நன்மைகளை மறைக்க விரும்புவன் தான். நாங்கள் பாருங்க நாங்கள் பாவம் செய்கிறோம், யாராவது பாருங்கன்னு செய்கிறோம் இல்லையே, ஓடி போய் ஒளிச்சு யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு பாவம் செய்யும். அதனால பாவம் செய்யலான்ற அர்த்தம் இல்லை, பாவம் செய்யக்கூடாது. மனோநிலையை சொல்றாங்க, பாவம் செய்யும் பொழுது தனது பாவத்தை மறைப்பதற்கு எவ்வளவு அதாவது ஆசை வைக்கிறானோ, எவ்வளவு பிரயத்தனம் எடுக்கிறானோ, எவ்வளவு முயற்சி செய்கிறானோ, அதே போன்று நன்மையை செய்வதற்கு அவன் என்ன செய்யணும்? நன்மையை செய்கிற பொழுது யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் பார்த்து புகழ்ந்து விடக்கூடாது என்று மறைத்து நன்மை செய்கிற மனோநிலை வர வேண்டும். ஒருவேளை அவர் நன்மை செய்கிறாரு, இபாதத் செய்கிறாரு, அதனால மக்கள் பாராட்டுறாங்க புகழ்றாங்க என்றால் அவருக்கு உள்ளத்தில் எந்த ஒன்றும் கூட இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அதை எதிர்பார்த்து செய்கிறவன், அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், இஹ்லாஸ் உள்ள மனிதன் யார் என்றா, இஹ்லாஸ் என்றா என்னென்று சொல்கிற பொழுது இந்த விளக்கத்தையும் சொன்னார்கள். புகழ்ந்தவர்கள் புகழுவார்கள், இகழ்கின்றவர்கள் இகழ்வார்கள், ஆனால் அவருடைய உள்ளத்தில் எந்த ஒன்றும் கூடாது குறையாது. இப்போ 4 பேர் புகழ்ந்த உடனே மாஷா அல்லா நீங்கள் அப்படி இப்படின்ற உடனே என்ன மக்கள் விரும்புவார்கள், ஒரு கட்டத்தில் விரும்புவாங்க. அதே மக்கள் நாளை வெறுப்பார்கள். மக்களுடைய உள்ளங்கள் இன்றொன்று நாளை ஒன்று மாறிக்கொண்டே இருக்கும். தூக்கி தலையில் அப்படியே நபி மாதிரி உயர்த்துவாங்க, திடீரென்னு அப்படியே கீழே அப்படியே நாய் மாதிரி இறக்கி விட்டுருவாங்க. மக்களுடைய நிலை அப்படித்தான். இன்றைக்கு விரும்புனா புகழுவாங்க, வெறுத்தால் அவர் நல்லவர் என்று தெரிஞ்சாலும் மனசாட்சியை தூர வீசி போட்டு மனோ இச்சையின் அடிப்படையில் பேசுவார்கள். எப்படி பேசுவாங்க? அவர் அப்படி இல்லை, இவர் இப்படி இல்லை, அவர் அப்படித்தான், இவர் இப்படித்தான், அவர் இப்படி தப்பு செய்கிறவர், அப்படி இப்படி பாவம் செய்கிறவர், இப்படி என்று சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் உண்மையிலே மனிதனுடைய மனோநிலை மாறிக்கொண்டே இருக்கும். யாராவது ஒருவரும் சொல்கிறாரு, நீங்கள் நல்லவர், நல்ல உத்தமர், நீங்கள் புனிதமானவர், நீங்கள் எப்படிப்பட்டவர்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்களா நான் எப்படி ஆள்னு சொல்லி கொளர உயர்த்த தேவையில்லை. அவருக்கு புகழ்றதுனால எந்த பிரயோசனம் இல்லை. ஏன்னா இன்றைக்கு புகழ்றவங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் புகழ்றதால ஒன்றும் கூட போகிறதில்லை. அதே நேரம் சொல்கிறாங்க நீங்கள் சரியில்லைப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன், ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்களே, நீங்கள் சரியில்லை, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க என்று சொல்வதனால் இவருக்கு ஒன்றும் குறைஞ்சி போவையில்லைண்டா இஹ்லாஸோட வாழ்றார். புகழ்றவர் புகழ்வதனால் ஒன்றும் கூடவில்லை, இகழ்கின்றவர்கள் இகழ்வதனால் ஒன்றும் குறையவில்லை என்று அவனுடைய அந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தால் அவன் உண்மையான முஹ்லிஸ். அந்த மனநிலை இருக்குதா? நீங்க 10 வருஷம் செலவழிக்கிறீங்க, நல்லா படிக்க வச்சு உங்களோட பிள்ளைய, சொந்த பிள்ளைய 10 வருஷம் 15 வருஷம் செலவழிச்சு நல்ல பெரிய இடத்துக்கு பெரிய ஒரு பதவிக்கு இப்போ அந்த பிள்ளை லட்சக்கணக்கில் சம்பாதிக்குது. இப்போ உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, உங்களை உயிர் வாழ்றதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஒரு 5 லட்சம் தேவை. உங்களோட மகன் கால் பண்ணி கேட்குறீங்க, வாப்பா எனக்கு இப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், நான் உயிர் வாழ்றதுண்டா எனக்கு ஒரு 5 லட்சம் தேவை, இப்போ உடனே தாண்டு சொன்ன பொழுது மகன் சொல்கிறாரு, காசு இருக்குது, மகன் சொல்கிறாரு, வாப்பா எனக்கு இப்போ தர இயலாதுண்டு. இப்போ உங்களோட மனோநிலை எப்படி இருக்கும்? உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனே, ஒரு 15 வருஷம் 10 வருஷம் எப்படி நான் ரத்தத்தை எல்லாம் வேர்வையாக சிந்தி படிக்க வச்சேனே, இது நீ செய்கிற வேலையாயுது என்று நீங்கள் கேட்டால் அந்த 15 வருஷம் பிள்ளைக்கு செலவழித்து துண்டு தூளாக போய்விடுகிறது. அந்த மகன் தந்தைக்கு கொடுக்கணும் கட்டாய கடமை, அது அவனோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் நீங்க சொல்ற இந்த வார்த்தை, இந்த நிலையில், நான் ஏன் இந்த உதாரணத்தை சொன்னேன்டா, இதுக்கு மேல போயிடாது. சொந்த வாப்பாட உயிரை காப்பாத்துறதுக்கு காசு கொடுக்காத மகனா, அப்படித்தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த நிலையில் ஒரு தகப்பன், ஒரு தந்தை, நான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் வாப்பா, உனக்காக வேண்டித்தான் இந்த வாழ்க்கையை அப்படியே நான் சுகத்தோட நல்ல நிம்மதியாக வாழாம உனக்காக வேண்டித்தான் எல்லாத்தையும் கொடுத்தேன், உனக்காக வேண்டித்தானே கஷ்டப்பட்டேன், உனக்காக வேண்டிதான் 10 வருஷம் 20 வருஷம் வெளிநாட்டில் இருந்தேன் என்று நினைத்து அந்த இடத்துல சொல்லி காட்டினாலும் அவர் செய்த முழுமையான அமலுடைய கூலியை இழந்து விடுவார். அப்ப நம்ம யாருக்கு செலவழிச்சோம்?
ஏன்னா மகனுக்கு செலவழிச்சு. யாருக்காக செலவழிச்சோம்? மகனுக்காக. நான் என்ற உயிர் போனாலும் என்ற இஹ்லாஸ் போகக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் அந்த ரப்பு கைவிட மாட்டான். பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் பெற்றெடுத்த தாய் தந்தை கைவிட்டாலும் அல்லாஹுக்காக செய்கிற இஹ்லாஸ் கைவிடாது. ஆனால் இஹ்லாஸ் இழந்து விடக்கூடாது. தாயை இழந்தாலும் தந்தை இழந்தாலும் அகீதாவை எப்படி நாங்கள் இழக்க மாட்டோமோ, கொள்கையை இழக்க மாட்டோமோ, அதுபோன்ற இஹ்லாஸையும் இழக்கக்கூடாது. சஹீஹ் புகாரில நீங்க பாருங்க, இது வளமையா சொல்றதுனால சுட்டி காட்டிட்டு போறேன். 3 பேர் குகைக்குள்ள அடைபடுறாங்க. எல்லாரும் தெரியும் தானே? 3 பேர் குகைக்குள்ள அடைபட்டு அப்படியே வெளியே வாரதுக்கு வழியே இல்லை. இஹ்லாஸ் உங்களை பாதுகாக்கும், உள தூய்மை உங்களை பாதுகாக்கும், உங்கள் மனதினுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும், உங்கள் வாழ்க்கையையும் பாதுகாக்கும். இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக செய்தால். அப்ப அந்த இக்கட்டான சூழ்நிலையில அப்படியே குகைக்குள்ள போற நேரம் குகை அடைபட்டு வெளியே வர இயலாது, கல்லை தள்ளி வெளியே வர இயலாது. இப்போ மாதிரி கோல் பண்ணி கூப்பிட்டு யாரையும் கூப்பிட்டு ஒன்றும் செய்ய இயலாது. அடைபட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு போயிட்டாங்க. இதுக்கு பிறகு வாழ முடியாது. கடைசி நிலை. இதுக்கு பின்னால் ஒன்றும் இல்லை. அந்த குகையை விட்டு வெளியே வந்தால் தான் வாழ்க்கை. சாப்பாடு வேணும். அவர்களுக்கு எத்தனை நாள் அதுக்குள்ளே இருப்பாங்க? முடியாது. இப்போ இந்த நேரத்தில் அந்த 3 பேரும் தான் இஹ்லாஸோடு செஞ்ச அமலை சொல்லி கேட்டாங்களா இல்லையா? யா அல்லாஹ், நான் இதை உனக்காகத்தான் செஞ்சேன். என்னுடைய தாய்க்கு செஞ்சது, தந்தைக்கு செஞ்சது உனக்காகத்தான் செஞ்சேன் யா அல்லாஹ். பாருங்க, தாய்க்கு செஞ்சேன், தந்தைக்காக செஞ்சேன். தாய் என்னோட இரக்கமாக இருக்கிறதுனால நான் செய்ய இல்லை. தாய் அவளுடைய வயிற்றில் என்ன பெத்தெடுத்தாள் என்பதற்காக செய்ய இல்லை. நீ சொன்னாய் அதற்காக செய்தேன் யா அல்லாஹ். என்னுடைய தாய் நான் கொடுக்கிறேன், என்னை அவள் நேசிக்காமல் என்னுடைய தம்பியை, என்னுடைய அண்ணனை அதிகமாக நேசிக்கிறாள். உள்ளத்துல கோபம் வரும். நான் தானே கொடுக்கிறேன், நான் தான் பார்க்கிறேன். ஆனாலும் அந்த மூத்த புள்ளங்கிறதுக்காக வேண்டி என்னோட இறக்கம் இல்லாம மூத்த புள்ள என்பதற்காக என்னுடைய நானாவோட இறக்கப்படுறாங்களேன்னு கொஞ்சம் கோபம் வந்தாலும் நீங்கள் தாய்க்கு கொடுத்ததில் இஹ்லாஸ் இல்லை. தாய்க்கு கொடுத்தது மண்ணோடு மண்ணாகிவிட்டது. அல்லாஹ் கூலி தர மாட்டான். அப்ப அப்படி வரும் தானே? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழிக்கிறேன், கொடுக்கிறேன், ஆனால் எம்மா என்னோட இறக்கம் இல்லை, நானாவோட தான் இறக்கம், அல்லது தம்பியோட தான் இறக்கம், நான் தான் பார்க்கிறேன், ஆனால் பாரு என்னோட இறக்கம் இல்லையே, நான் எவ்வளோ கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னொரு ஆள்கிட்ட முறைப்பாடு செய்யும் பொழுது அந்த முறைப்பாட்டினால் உங்கள் நன்மைகள் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, அதை வீணாக்கிறாதீங்க. சொல்லி காட்டுவதன் மூலமாக, நோவினை செய்வதனூடாக சதக்காக்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள். அப்ப அந்த குகைக்குள்ள அடைக்கப்பட்டவங்க என்ன சொன்னாங்க? யா அல்லாஹ், அவங்க 3 பேரும் தான் இஹ்லாஸோட செஞ்ச அமல், தான் உள தூய்மையோட செஞ்ச அமலை முன் வச்சு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. யா அல்லாஹ், நான் இதை உனக்காக வேண்டி தான் யா அல்லாஹ் செஞ்சேன். எனவே நீ இதை உனக்காக நான் செய்தேன் என்று நீ ஏற்றுக்கொண்டால் நீ இதுல இருந்து எங்களை பாதுகாத்துன்னு சொன்னோடனே அல்லாஹ் பாதுகாக்கிறானா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸ் பாதுகாக்கும். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், ஒரு முஃமின், ஒரு மனிதன் எந்த நிலையிலும் எதை செய்தாலும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல், யாருக்கும் எதையும் காட்ட வேண்டும் என்று நினைக்காமல், என்ற ரப்பு என்னை கொண்டு திருப்தி அடைந்தால் போதும் என்று வாழுகிற பொழுதுதான் அந்த மனிதன் இஹ்லாஸோடு வாழ்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிகப்பெரிய போராட்டம். உள்ளத்திலே நீங்கள் இந்த உள தூய்மையை பேணிக் கொள்வதற்கு இது மிகப்பெரிய போராட்டம். உள தூய்மையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அறிஞர்கள், நாங்கள் உழைக்கிறது கஷ்டப்படுறோம் தானே, வியாபாரம் செய்யறது கஷ்டப்படுறோம் தானே, இதே மாதிரி சலபு சாலிஹீன்கள் இஹ்லாஸை பாதுகாப்பதற்கு கஷ்டப்பட்டார்கள். தான் உழைக்கிற உழைப்பும் சம்பாதிப்பும் தன்னுடைய முதுகெலும்பை நிமித்தி இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாள் முழுக்க, இரவு முழுக்க, பகல் முழுக்க நாம் கியாமுல் லைல் என்று, நோன்பு என்று, ரமலான்ல செஞ்ச இபாதத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். என்ற உயிரை பாதுகாக்கிறதுக்கு, என்ற உடலை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம். 60 வருஷ வாழ்க்கையில் தொழிலுக்காக செலவழித்த காலம் கூட. ஆனால் செய்கிற இபாதத்தினுடைய இஹ்லாஸ், அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு, இபாதத்தினுடைய உயிர் ஆன்மா இஹ்லாஸை பாதுகாக்கிறது எவ்வளோ முயற்சி செஞ்சோம். சர்வசாதாரணம். அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் போயிட்டு ஒரு மனிதனுக்கு தர்மம் செய்கிறீங்க. தர்மம் செஞ்சு அந்த மனிதர் அந்த நீங்கள் கொடுத்த காசையே உங்களுக்கு எதிராக செயல்படுத்துகிறாருண்டா, இப்போ நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்க? இவனுக்கு போய் கொடுத்தேனே சொல்லுவோமா இல்லையா? இதுதான் நம்முடைய வார்த்தையிலேருந்து வரும், இயல்பாக வாரது தானே. அப்போ நாங்கள் யாருக்கு கொடுத்தோம்? யாருக்காக கொடுத்தோம்? அவருக்கு கொடுத்தோம், அவருக்காக கொடுத்தோம்.
அவருக்கு கொடுத்தது அல்லாஹ்வுக்காக கொடுத்திருந்தால், நான் தந்தது என்ற ரப்பு சொன்னதுக்காக இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்தேன், அல்லாஹ்வுக்காக நான் கொடுத்தேன். நீ செய்வதை செய் என்ற மனோநிலையில் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் கொடுத்ததை வைத்து உங்களை அநியாயத்துக்குட்படுத்தினாலும் நீங்கள் கலங்க மாட்டீர்கள், உங்கள் மனோநிலையில் பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா நீங்க முடிவெடுப்பீங்க தெரியுமா, இது போல இவனுக்கு கொடுக்கக்கூடாது, இவனை போல உள்ள ஆட்களுக்கு கொடுக்கக்கூடாது. நாங்கள் ஒட்டுமொத்தமாக தான் முடிவெடுக்கிறது, இவனை போல உள்ள ஆட்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அந்த 10 பேரில் ஒருவர் தேவையுடையவராக இருப்பார், அந்த தேவையுடையவருடைய துவா கபூலாக கூடும். ஆனால் நாம் இழந்து போகிறது பெரிய அருள்களை. ஒருவரை வச்சு பல பேருக்கு தீர்ப்பு சொல்லிடுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 5 பேர் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க, 4 பேர் மோசமானவர்களாக இருந்தால் அவங்களோட குடும்பமே அப்படி என்று சொல்லிவிட்டால் அந்த ஒருவரினுடைய பதுவா உங்களை பாதிக்கும். பொதுமைப்படுத்தி விடக்கூடாது சகோதரர்களே. நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறோம், ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்கிறோம், அவர்கள் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த குடும்பத்துக்கு போய் செலவழிச்சேனே, கஷ்டம் சகோதரர்களே. அப்படி நாங்கள் சொல்லிட்டோம்னா எல்லாம் அழிஞ்சு போய்விடும். மிஸ்ஸாஹ் இப்னு உஸாஸா ரதியல்லாஹு அன்ஹு பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி. அபூபக்கர் ரதியல்லாஹுடைய நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த சம்பவம் பெரிய உதாரணம் சகோதரர்களே. மிஸ்ஸாஹ் இப்னு உஸாஸா ரதியல்லாஹு அன்ஹு பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபி. அபூபக்கர் ரதியல்லாஹுடைய ஒரு உறவினர்கள் ஒருவர், சொந்தக்கார சஹாபி தான். இவருக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செலவழித்து கொண்டிருந்தாங்க, அவங்க செலவழித்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தி பரவுச்சு, விபச்சாரம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி முனாஃபிக்கள் இட்டுக்கட்டி பரப்பி விட்டாங்க ஆயிஷா நாயை பற்றி. சஃப்வான் இப்னு முஅத்தல் அஸ்ஸலமி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோட தவறாக நடந்து கொண்டாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த செய்தி பரப்பப்பட்ட பொழுது மதீனாவில் இந்த செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அவங்க திட்டம் போட்டு, யூதர்கள் முனாஃபிக்கள் திட்டம் போட்டு அப்படியே பரப்பி விட்டாங்க. பரப்பி போகிற நேரம் இந்த செய்தி அப்படி பேசுகிற பொழுது ஒரு சில சஹாபாக்களும் தெரியாமல் பேசிட்டாங்க, இந்த செய்தியோடு சம்மந்தப்பட்டாங்க. அதில் ஒரு ஆள் தான் மிஸ்ஸாஹ் இப்னு உஸாஸா ரதியல்லாஹு அன்ஹு. அப்போ யார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய சொந்தக்காரர், இவரும் அதில் சம்மந்தப்படுறார். இப்போ இந்த விஷயம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க பத்தினி உத்தமி என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் வசனங்களை இறக்கி அல்லாஹு தஆலா அவங்களை தூய்மைப்படுத்திய பிறகு இப்போ உண்மை தெரிய வந்துட்டு தானே, எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு. அப்போ ஆயிஷா ரதியல்லாஹு பத்தினின்னு சொல்லி இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மனோநிலை இருக்கும்? ஒன்று, என்னை பற்றி தெரியாத ஒருத்தன் எனக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் உண்மையிலே நாங்கள் அதை பெருசாக எடுக்க மாட்டோம். யாருன்னே தெரியாத ஒருத்தன் உங்களுக்கு துரோகம் செய்கிறான், யாருன்னே உங்களுக்கு தெரியாது துரோகம் செய்கிறான், உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான், உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா என்னை பற்றி தெரியாதவங்க பேசுகிறாங்க. உங்களோட இருந்து உங்களோட காசு பணத்தை எடுத்து நீங்கள் சாப்பாடு கொடுத்து உங்களோட அண்டை வீட்டுக்கார மாதிரி பழகி உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு இருந்து உங்களோட சொந்த மகளை பற்றி, சாதாரணமாக உங்களோட சொந்த மகளை பற்றி தப்பாக பேசுனா, அதுவும் நீங்கள் அவருக்கு செலவழித்து கொண்டு நீங்கள் காசு கொடுத்து அவருக்கு அப்படியே அவரை வாழ வச்சு கொண்டு இருக்கிற நேரம், அல்லாஹ் உங்களை வச்சு அவருக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கிற நேரம், இப்படி ஒரு பந்தமும் சொந்தமும் இருந்து கொடுத்து கொண்டும் இருந்து நல்லா நெருங்கி இருக்கிற நேரம் உங்களோட மகளை பற்றி தப்பாக பேசுனா எப்படி இருக்கும்? தப்பாக பேசுனா எப்படி இருக்கும்? அது இப்படி ஒரு மனோநிலை நமக்கு இப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க இது. ஆனால் இவர் பேசினது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உலகத்திலேயும் மனைவி, சொர்க்கத்திலேயும் மனைவி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹோடு ஒரு போர்வைக்குள் இருக்கும் பொழுது அல்லாஹ் வஹி இறக்கினான்டா, எவ்வளவு அந்த பெண்ணினுடைய பக்குவமும் அவர்களுடைய அமானிதமும் எப்படி அதற்கு சாட்சி அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த மனைவி. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் ஆண்களில் அதிகமாக விரும்பிய அபூபக்கர் அவருடைய மகளை அதிகமாக நேசித்தார். ஆயிஷா, இப்படியெல்லாம் நேசமும் பந்தமும். அதே போன்று இந்த உலகத்திலே எல்லா பெண்களினுடைய அறிவை ஒரு புறத்திலும் ஆயிஷாவுடைய அறிவை ஒரு புறத்திலும் வைத்தால் ஆயிஷாவினுடைய அறிவுதான் கூட வரும். ஏன்? இப்னு ஷிஹாப் அஸ்-ஸூரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஏனென்றால் ஆயிஷா நாயை படித்தது முழுக்க வஹீ. அது முஹம்மது ரசூலுல்லாஹ் எந்த யூனிவர்சிட்டிலையும் படிக்க இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்த அந்த அறிவாளி, ஆன்மீகம் நிறைந்த பெண்மணி, பக்குவமான பெண்மணி, உத்தமி, பத்தினி என்றெல்லாம் இருந்த ரசூலுல்லாஹுடைய மனைவி, எங்களினுடைய தாயை பற்றியே இப்படி தப்பா பேசுகிற பொழுது நான் ஏன் இதை உணர்த்துறேன்டா, இப்படியெல்லாம் உறவும் இருந்து, பந்தமும் இருந்து, குடும்ப உறவும் இருந்து, ஆன்மீக பந்தமும் இருந்து, வஹீனுடைய பந்தமும் இருந்து இந்த மனிதர் இப்படி பேசி
இருக்கிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க தானே, நான் இவருக்கு இது புற செலவழிக்க மாட்டேன்னு. அப்போ அல்லாஹ் என்ன குர்ஆன் வசனத்தை இறக்குறான்? அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அபூபக்கரே, சஹாபாக்களை விழித்து அபூபக்கர் ரலியல்லாஹு விழித்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்க விரும்ப மாட்டீங்களா? எனவே இவர்களை மன்னிச்சிருங்க, இவங்க செஞ்சதை மன்னிச்சு மறந்து விட்டுருங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறது நீங்க விரும்ப மாட்டீங்களா? அப்ப இவர்களை இந்த துரோகம் செய்த, இந்த அநியாயம் செய்த, இப்படி அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்த இவர்களை மன்னிப்பதை அல்லாஹ் சொல்லி வலியுறுத்தி விட்டு, அந்த மன்னிப்பதில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றானண்டா, எந்த மனோநிலையில இருந்து நம்ம பார்க்கணும்? நம்மட புள்ள என்று வரும்பொழுது எப்படி ரோசம் வரும்? இது யார்? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் செஞ்சது அல்லாஹ்வுக்காக. இதுக்கு பின்னால அந்த மனோநிலையிலிருந்து சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்க தயார் என்ற அல்லாஹ்வோட மன்னிப்பு தான் எனக்கு தேவை. இவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் அவங்க சஹாபி, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி, அவர் செஞ்ச அந்த துரோகம், ஆனாலும் அல்லாஹ் அவரை மன்னிச்சிட்டான். அதை பேச முடியாது, நான் உணர்த்துறதுக்காக சொன்னேன் அவர் செஞ்ச வேலையை. ஆனால் அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான், அவர்கள் சொர்க்கவாதி, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் என்ற வசனம் இருக்கிறது. எனவே இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன நினைச்சாங்க, அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் நீ எனக்காக செய்தால், என்னுடைய திருப்திக்காக செய்தால், எனக்காக மாத்திரம் செய்தால், எந்த பெரிய துரோகம் அநியாயம் முழு சமூகமும் செய்திருந்தாலும் நான் கொடுப்பதை நிறுத்த மாட்டேன். இவர்களுக்காக செய்தேன் என்று கையை ஒருவன் உயர்த்தினால், இவர்களுக்காக செய்தேன் என்று ஒருவன் கையை நீட்டினால், அவனிடத்தில் எந்த கயிறும் கிடையாது, எந்த நலவும் கிடையாது. பார்த்தீர்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு இடத்துல இருந்தாலும், அது அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு நிலையாக இருந்தாலும், முஸ்லிமாக இருப்பவன் இஹ்லாஸோடு செய்யவில்லை என்றால், இலங்கை முழுக்க அவன் ரோட்டு போட்டு கொடுத்தாலும் அவனுடைய இபாதத் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது, தூக்கி குப்பையில் வீசப்படும். இலங்கை முழுக்க பெரிய பெரிய விமானங்கள் எடுத்து கொடுத்தாலும் சரி, என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் தான் உங்களுக்கு செஞ்சேன், எனக்கு ஓட்டு போடுங்க என்று சொன்னால் தூக்கி குப்பையில் வீசப்படும், முகத்தில் சுருட்டி எறியப்படும். ஏன்? இஹ்லாஸ் அரசியல் காலத்தில் இல்லையா? அரசியல்வாதிகளுக்கு இல்லையா? புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க எந்த பெரிய மலை போன்று, இமயமலை போன்று, உஹது மலை போன்று அமல்கள் செய்தாலும் உள்ளத்தில் அல்லாஹுக்காக செய்தேன் என்ற எண்ணம் இல்லை என்றால் தூக்கி குப்பையில் வீசப்படும். நீங்க கஷ்டப்படுறதுல எந்த பிரயோசனம் கிடையாது. இஹ்லாஸ் இல்லை என்றா அது அழிக்கப்படும் மட்டுமல்ல, நாளை மறுமையில் நீங்கள் அல்லாஹுக்காக செய்ய வேண்டியதை மனிதர்களுக்காக செய்த குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அநீதம் இழைக்கப்படாத, அநீதம் என்பது என்னவென்றே தெரியாத, நீதி மாத்திரம் வழங்கப்படுகிற அல்லாஹ்வினுடைய மறுமையின் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள். நீங்க யாருக்காக செஞ்சீங்களோ அவங்ககிட்ட போய் எடுத்துக்கொள்ளுங்கண்டா, யார்கிட்ட போறது? நான் செஞ்சதை நீங்க கஷ்டப்படுறீங்கண்டு, அதனால உங்களுக்கு செஞ்சேன்டா, கஷ்டப்படுற மக்கள்கிட்ட போய் நீங்க எப்படி கூலி எதிர்பார்ப்பீங்க? அன்புக்குரிய சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு விடயத்திலும் எவ்வளவு செஞ்சிட்டோம் சகோதரர்களே. நாங்க இன்றைக்கு இஷா தொழுதோம், இந்த இஷாவில் நான் எந்த அளவு உள்ளச்சத்தோட இஹ்லாஸோட தொழுதே என்று கேள்வி போட்டு மார்க்ஸை போட்டு பார்த்தா எங்கட நிலை தெரியும். ஓதின சூரா அதை சிந்தித்தோமா? நாங்க அந்த ஓதப்படுற பொழுது உள்ளத்தில் அல்லாஹ்வோட பயத்தோடு தொழுதோமா? ஹுஷு அந்த இறையுணர்வோடு உள்ளச்சத்தோடு தொழுதோமா? இந்த இஷாவுடைய தொழுகை பரிபூர்ணமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேள்வி எழுப்பினாலே அதிலே நாங்கள் இஹ்லாஸை, உள்ளச்சத்தை, தக்குவாவை இதிலேயே நாங்கள் நிறுத்தி பார்க்கிற பொழுது எங்களோட இடை குறையும் என்றால், உங்களுடைய எப்படின்னு தெரியாது, அதுக்கு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. நாங்கள் ஒவ்வொருவரும் அப்படி முஹாசபா செய்தா நாங்கள் எப்படி சகோதரர்களே வேற வேற விடயங்களை போய் அல்லாஹ்விடத்தில் கேட்கறது? யா அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் செஞ்சேன் யா அல்லாஹ்ண்டு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் அறிஞர்கள், சலஃபு சாலிஹீன்கள், சஹாபாக்கள் முதல் கொண்டு தாபீன்கள், தபா தாபீன்கள், இமாம்கள் ஏன் கஷ்டப்பட்டார்கள்? இஹ்லாஸை பாதுகாக்கிறதுக்கு. ஏனென்றால் அந்த இஹ்லாஸ் என்பதில் தான் ஒரு மனிதனுடைய மனோநிலை பக்குவப்படுகிறது. நீங்க அதான் நான் சொன்னேன், நீங்க ஒரு மனிதனுக்கு செய்கிற பொழுது நீங்க அவன்ட நன்றி எதிர்பார்த்து செஞ்சா அவனுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களை காயப்படுத்தும். நீங்க உங்களோட பிள்ளை காலையில் ஸ்கூலுக்கு 10 ரூபா கொடுக்குறீங்க, 100 ரூபா கொடுக்குறீங்க, 1000 ரூபா கொடுக்குறீங்க, உங்களோட வசதிக்கு ஏற்ப கொடுக்குறீங்கன்னு வைங்க. எதுக்காக கொடுக்குறீங்க? எதற்காக? என்ற பிள்ளைக்காக. பிள்ளை நல்லா இருக்கணும் என்று கொடுத்தால் அது பிள்ளையோட முடிஞ்சு போச்சு.
நான் கொடுக்கிறது என்ற ரப்பு என்ற பிள்ளைக்கு நல்ல முறையில் வளர்க்கணும் என்று ரப்புடைய கட்டளை. அதனால் இந்த பிள்ளை நல்லா சாப்பிடணும், நல்லா குடிக்கணும், நல்ல முறையில் இருக்கணும், யார்கிட்டையும் தேவையுள்ளவர்களாக முடியாது, அங்கே போய் கையேந்த கூடாது, அடுத்தவர்களை பார்த்து இவன் ஏங்கக்கூடாது, நல்ல மனோநிலையில் இருக்கணும் என்று சொல்லி நான் அல்லாஹுக்காக செலவழிக்கிறேன். ஏன்னா அவனோட குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன் சதக்கான்னு ரசூலா சொன்னாங்களே. நான் மனைவி கொடுக்குறேன் சதக்கா, மனைவிட்ட கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபா 3000 ரூபா 5000 ஒரு நாளைக்கு கொடுத்து போட்டு நான் உனக்கு தந்தேனமா, நான் தானமா உனக்கு கஷ்டப்பட்டு செலவழிக்கிறேன், ஆனால் நீ வாப்பாண்டி இருக்கிறா, எப்பயுமே தம்பி நாண்டி இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒன்றை மென்ஷன் பண்ணால் நீங்கள் கொடுத்த 5000ல் பிரயோசனம் இல்லை. ஏன்னா நீங்கள் மனைவி கொடுக்குற சதக்கா கொடுத்தா நன்மை கிடைக்கும். ஆனால் நீங்கள் சதக்கா கொடுத்து போட்டு சொல்லி காட்டினா அந்த நன்மை இல்லாமல் போயிடும். ஏன்னா மனைவி விஷயத்தில் சதக்கா இல்லையா, மனைவி விஷயத்தில் இஹ்லாஸ் தேவை இல்லையா, பிள்ளைகிற விஷயத்தில் இஹ்லாஸ் தேவை இல்லையா? பிள்ளை உனக்காக வேண்டி தான் கஷ்டப்பட்டு உனக்காக வேண்டி 100 ரூபா தந்திருக்கிறேமான்னு சொல்லி பிள்ளைகிட்ட அந்த பிஞ்சு பிள்ளைகிட்ட சொல்லி காட்டும் பொழுது கொடுத்த 100 ரூபாயில் எந்த பிரயோசனம் கிடையாது. ரப்பு சொன்னான் குடும்பத்துக்கு செலவழிக்கிற நன்மை, என்ற ரப்புடைய தூதர் சொன்னாங்க குடும்பத்துக்கு செலவழிக்கிற நன்மை. வஹி அல்லாஹ் சொன்ன செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ குடும்பத்துக்கு சதக்கா செய்கிறது நன்மைண்டா, நீ உன்னை குடும்பத்துக்கு செஞ்சால் நன்மை, உன்னை பிள்ளைக்கு செஞ்சால் நன்மை. இது அல்லாஹ்வுக்காக வேண்டி தாரேன். நண்பர், நெருங்கிய நண்பர் கேட்கிறாரு அல்லாஹ்வுக்காக வேண்டி. நான் எந்த எதிரி கேட்கிறானா, எதிரி என்று முஸ்லீமுக்கு அப்படி இருக்கக்கூடாது. எதிரி என்று சொன்ன அவர்கள் எதிரியாக நினைத்து கொண்டாலே தவிர நாங்கள் எங்களை பகைச்சால நாங்கள் சேர்ந்து வாழணும். அவர்களே இஹ்லாஸ் இருந்தால் முடியும். அப்போ அப்படி கொடுக்கிற நேரம் அவர்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்கு வேண்டி கொடுத்துட்டோம்னு சொல்லி அப்படி அதை மறந்து கடந்து போய் பாருங்க, ஒன்றுமே பிரயோசனம், ஒன்றுமே உங்களை மனசை தாக்காது. ஆனால் நீங்கள் கொடுத்துட்டு நான் கொடுத்திருக்கிறேன், பிள்ளைகள் ஏதாவது சொல்லணும், மனைவி ஏதாவது சொல்லணும், நண்பன் ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கண்டா அவர்களுடைய ஒவ்வொரு அசையும் உங்களை காயப்படுத்தும். ஒன்றுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே கொழும்பு போய்த்து கண்டிக்கு போய்த்து இப்படி ஒரு பெரிய கிஃப்டை கொண்டு பிள்ளை கொடுத்தேனே, புள்ள வந்து சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு வாப்பான்னு கட்டி பிடிச்சி ஜிசாக்கல்லா ஹைரா வாப்பா இப்படி செய்யணுன்ற பகல் கனவோட அந்த எதிர்பார்ப்போட வந்தனே, ஒன்றுமே நடக்க இல்லையே, என்னம்மா உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையான்னு கேட்குற பொழுது நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் பிள்ளைக்கு போய் விழுமா வகையா? அந்த மனோநிலையில் நம்ம போகிற பொழுது அது நடக்க இல்லை. ஏன் நீங்கள் கொடுத்ததெல்லாம் பிள்ளையிட முகத்தில் சந்தோஷம் வரணும், கட்டி பிடிச்சி உங்களை மோக்கணும் என்று தான் நீங்கள் நினைச்சிங்க. எதிர்பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் இஹ்லாஸோட கொடுத்திருந்தா அது நடந்தாலும் ஒன்று நடக்காட்டி ஒன்று. ஏன் நான் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக, நீங்கள் அதே எண்ணத்தில் அதற்காக வேண்டி செலவழிச்சிங்கன்னு சொன்னால் அந்த புள்ள அப்படி செய்ய இல்லைண்டா அந்த நாள் முழுக்க ராவு முழுக்க யோசிச்சு கவலைப்படுவீங்க. மனோநிலை பாதிக்கப்படும், உள்ளத்தினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். உண்மையில் முஸ்லீம்களுக்கு மட்டும் வாய்த்த ஒன்று இஹ்லாஸ். நாங்கள் இதை செஞ்சோம், இந்த நாட்டுக்கு இப்படி செஞ்சோம், ஊருக்கு இப்படி செஞ்சோம், இப்படி எல்லாம் செஞ்சோம், ஆனாலும் எங்களோட பள்ளியை இடித்தார்கள், உடைத்தார்கள், முஸ்லீம்களை சித்திரவதை செய்தார்கள். ஆனால் முஸ்லீம்கள் விட்டாங்களா? ஏதாவது செய்ய மறுத்தாங்களா? மீண்டும் வருகிற பொழுது மீண்டும் அள்ளி கொடுத்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் செலவழித்தது கொடுத்தது உங்களுக்காக அல்ல, எங்களுடைய ரப்புக்காக. சென்னையில் வெள்ளம் வந்த பொழுது முஸ்லீம்கள் தான் உதவி செய்தார்கள், எல்லாம் செஞ்சாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருகிற பொழுது உடனே முஸ்லீம்கள் அப்படி என்று மீடியாக்களில் போட்டு படம் எடுத்தார்கள், அப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள். மீண்டும் ஒரு சூறாவளி வந்தது, மீண்டும் ஒரு வெள்ளம் வந்தது, அதே முஸ்லீம்கள் தான் களத்தில் நின்றார்கள். யாரெல்லாம் படம் எடுத்தார்களோ, யாரெல்லாம் தெருவில் நின்று போராடினார்களோ முஸ்லீம்களுக்கு எதிராக, வீட்டுக்குள்ளே போய் படுத்துக் கொண்டார்கள். தெருவில் வந்தது அந்த வெள்ளத்துக்குள்ளே மூழ்கி அரை கால் நனைகிறது, பிள்ளையை தூக்கி கொண்டு அடுத்த மனிதனுடைய பசியை தீர்க்க சென்றவன் முஸ்லிம். ஏன் தெரியுமா? நாங்கள் உணவு கொடுத்தது எதிரியாக இருந்தாலும் சிறை கைதியாக இருந்தாலும் உணவு கொடுத்தது உங்களுக்காக அல்ல, உங்களது அன்பை பெறுவதற்காக அல்ல, உங்கள் பாராட்டை பெறுவதற்காக அல்ல, எங்களுடைய ரப்புக்காக. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக நாங்கள் கொடுத்தோம். நீங்கள் எங்களை எதிரியாக பாருங்கள், துரோகியாக பாருங்கள், முதுகில் குத்துங்கள், நம்பிக்கை துரோகி என்று சொல்லுங்கள், தீவிரவாதி என்று சொல்லுங்கள். ஆனால் எங்களுடைய ரப்பு சொல்கிற, அடுத்த முஃமினை பார்த்து சிரிக்கிற, அடுத்த மனிதனை சந்தோஷப்படுத்துகிற, அடுத்த மனிதனுக்கு உணவு கொடுக்கிற, எதிரிக்கும் உணவு கொடுக்கிற மனிதன் தான் சொர்க்கவாதி என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் இந்த ஆரோக்கியமான நம் மனோநிலை தான் எங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறது, ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ வைக்கிறது. அடுத்த நொடி மரணம் வந்தாலும் சந்தோஷமாக ஏற்க தயார். ஏன் தெரியுமா? நாங்கள் செஞ்சது அல்லாஹ்வுக்காக, நாங்கள் வாழ்வது அல்லாஹ்வுக்காக. எங்களுடைய உள்ளத்திலே இஹ்லாஸ் இருக்கிறது. அந்த இஹ்லாஸ் இந்த பாராட்டுக்கு சொந்தமானதல்ல, மனிதர்களுடைய புகழ்ச்சிக்கு சொந்தமானதல்ல. எங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்
திருப்தி கொண்டால் மாத்திரம் போதுமானது. அல்லாஹ் எங்களை நேசித்தால் போதுமானது. அல்லாஹ் எங்களை விரும்பினால் போதுமானது. அல்லாஹ் எங்களை சந்திக்கிற பொழுது, நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது, யா அல்லாஹ் உனக்காக செய்தேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிற அந்த மனோபக்குவத்தோடு மரணிக்கிற அந்த மரணத்தை எதிர்பார்த்து நாங்கள் வாழுகிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று பாராட்டுவார்கள், நாளை எதிர்ப்பார்கள். அந்த பாராட்டும் எதிர்ப்பும் உங்களை ஒன்றும் செய்யாது. ஏன்? நாங்கள் வாழுகிறோம் உள தூய்மையோடு, எங்களது உள்ளம் ஆரோக்கியமான அந்த மனோநிலையோடு இருக்கிறது என்பதனால் நாங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கவில்லை, யாரிடம் எதையும் நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் கேட்பதெல்லாம், நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் எங்களுடைய ரப்புடைய பொருத்தம். அந்த பொருத்தம் தான் முஃமினுடைய வாழ்க்கை. எனவே அந்த வாழ்க்கையைத்தான் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலர் வாழ்வார்கள், எங்களோடு வாழ்வார்கள். வாழுகிற பொழுது அவர்களுடைய பெருமதி தெரியாது. ஆனால் அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்கள் செய்த சேவைகள், அவர்கள் செய்த நல்ல வணக்கங்கள், நல்ல உதவிகள், ஒத்தாசைகள் மரணத்துக்கு பின்னால் தான் தெரியும். அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஒரு இஸ்லாமிய அறிஞர். அலி இப்னு ஹுசைன் என்றா ஹுசைன் இப்னு அலியும் இருக்குது, அலி இப்னு அபி தாலிப் இருக்குது, ரெண்டு பேரும் இல்லை. இவர் யாரு? அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி, மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர். அவர் என்ன செய்வார்? மிகப்பெரிய அறிஞராக இருந்த இந்த மனிதர் இரவையில் என்ன செய்வார்ண்டா, ரொட்டி சுட்டு ஒரு பெரிய ஒரு பை எடுத்து அதுக்குள்ளே போட்டு இரவையில் யாருமே தெரியாத வேளையில் எல்லா மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொண்டு போய் என்ன செய்வார்? ரொட்டியை கொடுத்துட்டு வருவார். அப்போ அவரோடு இருக்கிற நெருக்கமான 1-2 பேர் நெருக்கமானவங்க கேட்பாங்க, ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்கன்னு சொன்ன பொழுது, சதகத்து சிர் துத்ஃபி கலபர் ரப், இரகசியமாக இஹ்லாஸோடு இரகசியமாக செய்கிற தர்மம் அல்லாஹ்ட கோபத்தை தணித்து விடும், அணைத்து விடும். அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படுறான், அல்லாஹ்ட கோபத்தை நீங்கள் இல்லாமல் செய்யணும்டா இரகசியமாக தர்மம் செய்யுங்க. அதை சொல்லுவார். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த செய்தி இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சிஃபத்து ஸஃவா என்ற கிரந்தத்தில் எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் இது அவர் சொன்னது செஞ்சது. இவரை பற்றி அறியாத மக்கள் இவர் மௌத்தான பொழுது, அவரை குளிப்பாட்டுற பொழுது முதுகில் அப்படி கருப்பு அடையாளம் இருந்தது. இவர் பெரிய அறிஞர். குளிப்பாட்டு நேரம் கருப்பு அடையாளம் இருந்தது. அந்த கருப்பு அடையாளத்தை பார்த்துட்டு குளிப்பாட்டுறவங்க போய் கேட்டாங்க, அவங்ககிட்ட நெருக்கமாக இருந்தவங்ககிட்ட, என்ன அடையாளம் என்று. அப்போ மக்கள் மத்தியில் இவரை பற்றி தெரியாது, இவர் கொடுக்காதவர், இவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் போய் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இரவு நேரத்தில் அந்த மூட்டை சுமந்து அந்த சதக்கா செய்த அந்த தர்மத்தினுடைய அடையாளம் முதுகுல அப்படியே கருப்பாக இருக்கிறது, அதுதான் என்று சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மரணித்த பிறகுதான், அதனால சில அறிஞர் முஹம்மது பின் இஸ்ஹாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மதீனாவில் சில குடும்பங்கள் இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கை, அவங்க கணவன்மார் அவங்க என்ன தொழில் செய்கிறாங்கன்னே தெரியாது, அப்படி இருந்தாங்க. ஆனால் செல்வ செழிப்போடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீரென்று அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி மௌத்தா போன பிறகு இவர்களுக்கு அந்த செல்வ செழிப்பில் குறைபாடு ஏற்பட்டு வாழ்றதுக்கு வசதி இல்லாமல் போகும்பொழுதுதான் இவங்க கேட்டாங்க, ஏன் இவ்வளோ காலம் நல்லா தானே இருந்தீங்கன்னு சொன்ன பொழுது அலி இப்னு ஹுசைன் மரணித்து விட்டார் என்று சொன்னார்கள். அப்போ எனவே இப்படி அவர்கள் இஹ்லாஸை பாதுகாத்தார்கள். இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய அறிஞர், மிகப்பெரிய அறிஞர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி ஷாஃபி, ஹனஃபி, அபு ஹனீஃபா, மாலிக், அஹ்மத், இப்னு ஜரீர் தபரி, சுஃபியான் ஸௌரி, சுஃபியான் இப்னு உயைனா, இஸ்ஹாக் ராஹவி போன்ற அறிஞர்கள் இவங்க எல்லாம் நான் ஏன் குறிப்பிட்டு சொல்லண்டா, இப்போ 4 மதுஹபுகள் தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்ச 4 மதுஹப், ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக், கிட்டத்தட்ட 15-16 மதுஹப் இஸ்லாத்தில் தோன்றியது. அதில் அப்படியே எல்லாம் காலப்போக்கில் இல்லாமலாகி கடைசியில் 4-5 மதுஹப் தான் வந்திருக்குது. அப்போ இப்படி மதுஹபுல உருவாக்கின பெரும்பெரும் அறிஞர்கள், மதுஹபுலுக்கு ஆரம்ப கர்த்தாவாக இருந்தவர்கள், அதன் பின்னால் வந்தவர்கள். அப்போ இப்படிப்பட்ட அறிஞர்களோட வரிசையில் உள்ளவர் தான் இமாம் அவுஸாஇ. இப்போ நான் அறிஞர்களை சுட்டி காட்டுறதுக்கு சொல்கிறேன், அவருடைய அந்த பெருமானத்தை விளங்குறதுக்கு. அதனால் மதுஹப் பின்பற்ற அவசியம், அதை பற்றி சொல்ல வரையில். அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி எவ்வளோ பெரிய முஹ்லிஸாக இருந்தார்கள், அவர் எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு அறிஞருடைய வீட்டுக்கு அவருடைய மனைவியை சந்திக்க ஒரு பெண்மணி போகிறாங்க. போனால் அவங்களுடைய வீடு, இமாம் அவுஸாஇ ரஹ்மத்துல்லாஹி வீடு அப்படியே களியால் பூசப்பட்ட வீடு, இப்போ டைல்ஸ் இல்லையே, களியால் பூசப்பட்ட வீடு. அப்போ அவர்களுடைய வீட்டுக்கு போன அந்த பெண்மணி, அவரோட மனைவியை சந்திக்க போன பெண்மணி பார்த்தா வீட்டுடைய முன்பகுதியில் அப்படியே சின்ன புள்ள சிறுநீர் கழிச்ச மாதிரி இருக்குது, சின்ன புள்ள உண்டு சிறுநீர் கழிச்ச மாதிரி இருக்குது. அப்போ அந்த பெண்மணிக்கு கோபம் மனைவிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய இமாம் அவுஸாஇ
இவ்வளோ பெரிய இமாம், இவ்வளோ பெரிய அறிஞர், இவ்வளோ பெரிய ஃபக்கி, இப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இருக்கிற வீட்டில் சின்ன பிள்ளை சிறுநீர் கழித்து நஜீஸாக்கி வச்சிருக்குது, நீங்கள் துப்புரவு செய்யாமல் சுத்தம் செய்யாமல் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி மனைவிக்கு திட்டுறாங்க. அப்போ மனைவி சொன்னாங்க, அது சிறு பிள்ளை சிறுநீர் கழித்தது அல்ல, நேற்று இரவு நடுநிசியிலே சஜிதாவில் இமாம் அவுசாய் ரஹமத்துல்லாஹி வடித்த கண்ணீர் துளிகள், அதுதான் இன்னும் காயாமல் அப்படி இருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட அறிஞர்கள் நடுநிசியில் தன்னை மனைவி பார்க்குறாங்க, வேற யாருக்குமே தெரியாது. மனைவி வீட்டில் இருந்தனால கண்டு கொண்டாங்க. அதனால தான் அந்த அறிஞர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நடுநிசியில் அந்த நெத்திய சஜ்தாவில் வைத்து அல்லாஹ்க்கு முன்னால் கண்கள் கலங்கி கண்ணீர் வடித்த அந்த கண்ணீர் துளிகள் என்றால் அவருடைய இஹ்லாஸ் எப்படி இருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த இஹ்லாஸ் இருக்கும் என்றால் எங்கட இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படும், எங்கட மனோநிலை பாதுகாக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், قال فبعزتك لأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين. ஷைத்தானால வழிகெடுக்க முடியாம போன ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குமெண்டா அது ஷைத்தான்ட வாயாலே அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஷைத்தானால வழிகெடுக்க முடியாம போன ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அது யார்? கால ஃபபிஇஸ்ஸத்திக, அல்லாஹ்வை மறுத்த பின்னாலும் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியம் பண்ணி சொல்றான், யா அல்லாஹ், கால ஃபபிஇஸ்ஸத்திக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், எல்லா மனிதர்களையும் நிச்சயமாக நான் வழிகெடுப்பேன், ஆனால் இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், உன்னுடைய இஹ்லாஸான அடியார்களை தவிர அவங்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. ஷைத்தான் வழிகெடுக்க முடியாமல் ஷைத்தானை ஒப்புக்கொள்கிற ஒரே ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் அது அல்லாஹுடைய தூய்மையான எண்ணத்தோடு வாழ்ந்தவர்கள், இஹ்லாஸோடு வாழ்ந்தவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இஹ்லாஸோடு வாழ்கிற மனிதர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று ஷைத்தான் சொல்கிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பக்குவ நிலை வருமாக இருந்தால் ஷைத்தானாலே வழிகெடுக்க முடியாது. எங்களோட மனோச்சை எப்படி வழிகெடுக்கும்? நாங்கள் எப்படி வழிகெடுக்க, தவறான வழிக்கு எப்படி போவோம், வழிகட்டுக்குள்ள எப்படி போவோம்? அப்போ எனவே இஹ்லாஸ மௌத்து வரை பாதுகாத்தால் நேரான வழியில் மரணிக்க முடியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படையில் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் என்னென்றா, எங்கட இஹ்லாஸை நாங்கள் பாதுகாக்கிற வரை எங்கட அமல் சீராக இருக்கும், எங்கட இஹ்லாஸை பாதுகாக்கிற வரை எங்கட மனோநிலை சீராக இருக்கும். இஹ்லாஸ் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் மனைவிக்கோடையும் உங்களுக்கு பிரச்சனை வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு நொந்து கொள்வீங்க, வாப்பா அம்மாவுக்கும் நொந்து கொள்வீங்க. வாப்பா அம்மா கற்பனையில் கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க சிலர், ஆனால் நீங்களா நினச்சி அப்படியே வருந்தி கொள்வீங்க, இவ்வளோ செஞ்சேனே, அப்படி கொடுத்தேனே. சில பொழுது நீங்கள் இஹ்லாஸோட முன்சஃபில் தொழுவீங்க, உங்களோட எதிரி 4 பேர்ட்ட போய் சொல்லுவான், பார்த்துங்க இவர் தொழுகிறதெல்லாம் இதுக்கு தான், அப்படி இப்படின்னு சொன்ன உடனே பாருங்க நான் எவ்வளோ நல்லது செஞ்சு இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி தொழுகை நிப்பாட்டிடுவீங்க. இப்படி இபாதத்திலையும் தூரமாகுவீங்க. ஏன்? மனிதர்களுடைய சொல் பேச்சு உங்களுக்கு தாக்கம் செலுத்துகின்ற மனோநிலை சீரற்றதாக மாறிவிடும். எல்லா நிலையிலும் அல்லாஹ் விட்டு தூரமாக்குற ஒரு மனோநிலை அது உண்டாக்குச்சுன்னு சொன்னால், அப்ப அல்லாஹ் சொல்றானே, வமன் அஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷதன் தன்கா, அல்லாஹ்வோட சிந்தனை திக்ர நீங்க விட்டு புறக்கணிச்சிட்டீங்கன்னு சொன்னா நெருக்கடியான வாழ்க்கை வரும், சீரான மனோநிலையில் இருக்க மாட்டீர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில உள தூய்மை இருந்தால்தான் ஆரோக்கியமான மனோநிலை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு பக்குவ நிலை எங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்வோம் என்றால் தான் எங்களோட வாழ்க்கை சீராகும். அதைத்தான் அல்லாஹு தாலா சஹாபாக்கிடம் எதிர்பார்த்தான். சஹாபாக்குடைய செயல்களுக்கு அல்லாஹ் கூலியாக அல்லாஹ் சொல்கிறான், இவர்களுடைய வாழ்க்கையில பேணப்பட்டது இஹ்லாஸ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், அபூபக்கர் பின்னால என்ற மரணத்துக்கு பின்னால வாழ்வார், உமர் வாழ்வார், உஸ்மான் வாழ்வார், அலி வாழ்வார், எல்லாம் தெரியும். தல்ஹா, ஜுபைர், இப்படி ரலியல்லாஹு அஜ்மஈன் சஹாபாக்களை குறித்து ரசூலுல்லாஹ் அவங்க உயிரோடு இருக்கும்போது சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, சஅத் பின் அபி வக்காஸ் ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா இப்னு ஜர்ரா ஃபில் ஜன்னா, அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஃபில் ஜன்னா, இப்படி சொன்னாங்களே, சொர்க்கவாதி சொர்க்கவாதி சொர்க்கவாதி. இப்போ ரசூலோட வாயால வந்துட்டு நாங்கெல்லாம் சொர்க்கவாதி. பாவம் செஞ்சிருக்கலாம் தானே, பாவம் செஞ்சிருக்கலாம், ஏன்னா சொர்க்கவாதின்னு கன்ஃபார்ம் ஆயிட்டுது. நான் சொர்க்கத்துக்கு போறேன், ஏன் அமல் செய்யணும், விட்டிருக்கலாம். ஏன் சொல்லப்பட்டது என்றால், அவர்கள் இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், ஷைத்தானால வழிகெடுக்க முடியாத மௌத்து வரை அதே சிந்தனையில் வாழக்கூடியவர். அதனால தான் சஹாபாக்கள் மௌத்தார நேரத்திலையும் பயந்தாங்க, மௌத்தார நேரத்திலையும் அல்லாஹ் அல்லாஹ் என்றார்கள். காரணம் என்ன?
அந்த கடைசி நொடி வரை ஷைத்தானோடு போராட வேண்டியிருக்கிறது. அது மிகப்பெரிய போராட்டம். அதுதான் இஹ்லாஸ், உள தூய்மை. உள தூய்மை பாதிக்கப்படும் என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே வெற்றி பெற முடியாது. அல்லாஹு தஆலா சஹாபாக்களை குறித்து சொல்கிற பொழுது ஆணித்தரமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அவர்களும் பொருந்தி கொண்டார்கள் என்று சொல்கிற விடயத்தில் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் சரி, அவங்க பொருந்தி கொண்டான்னு சொல்ற விடயத்தில் அல்லாஹ்வை கொண்டு அவங்க பொருந்தி கொண்டாங்க தானே, அல்லாஹ்வை கொண்டு அவங்க பொருந்தி கொண்டாங்க தானே. எப்ப பொருந்தி கொண்டாங்க? மாடா மாளிகையில கொடுத்த பொழுது பொருந்தி கொண்டார்களா? கோடியா கொட்டும் பொழுது பொருந்தி கொண்டார்களா? பெரும் பெரும் கார் பங்களாவை கொடுத்து அல்லாஹ் அந்த நேரத்தில் பொருந்தி கொண்டார்களா? அல்லது பிள்ளைகள் எல்லாத்தையும் சுகபோகமா வாழ வைக்கிற பொழுது பொருந்தி கொண்டார்களா? இல்லை. போராட்ட களத்திலே தந்தை வெட்டப்படும் பொழுது அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டார்கள். என்ற ரப்புக்கு பொருத்தமாக என்ற தந்தை போறார் சொர்க்கவாதி. என்னுடைய மகன் வெட்டப்படுகிறான், உம்மு ஹாரிசா சந்தோஷப்படுகிறார், ஹாரிசா இப்னு சுராகா கொல்லப்படுகிற பொழுது ஏன் சொர்க்கவாதி? தன்னுடைய பிள்ளை சொர்க்கத்துக்கு போறார், தன்னுடைய தந்தை சொர்க்கத்துக்கு போறார். அதே நேரம் திங்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, முஸஅப் பின் உமைரை கஃன் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. அதே நேரம் சஹாபாக்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, திங்கிறதுக்கு சாப்பாடு இல்லை, ரசூலுல்லாஹ்க்கு மாச கணக்கில் சாப்பாடு இல்லை. என்றாலும் இந்த வறுமையிலும் இந்த கஷ்டத்திலும் இந்த இக்கட்டான நிலையிலும் உள்ளத்தால் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்களே. இது இஹ்லாஸ் இருந்தால் மட்டும்தான் முடியும். நாங்கள் எப்போ பொருந்தி கொள்வோம்? நல்ல கார் எடுத்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ், நல்ல சாப்பாடு பிரியாணி அல்ஹம்துலில்லாஹ், சஹாபாக்கள் கை வெட்டப்படுகிறது அல்ஹம்துலில்லாஹ், கால் வெட்டப்படுது அல்ஹம்துலில்லாஹ், கண் முன்னால் வாப்பா வெட்டப்படுகிறார் அல்ஹம்துலில்லாஹ், கண் முன்னால் மகன் வெட்டப்படுகிறான் அல்ஹம்துலில்லாஹ். எப்படி? அவர்கள் வாழ்ந்தது மறுமைக்காக. உலகத்தில் வாழ்ந்தார்கள், மறுமைக்காக வாழ்ந்தார்கள். உலகத்தில் நாங்கள் வாழ்றோம், உலகத்துக்காக வாழ்றோம். அதுதான் வித்தியாசம் சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே. அந்த நிலையில் அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு சொர்க்கம் என்று சொல்கிறான். நாங்கள் இந்த நிலைக்கு வந்தால், நான் அசிங்கப்படுத்தப்படுகிறேன், நான் துன்புறுத்தப்படுகிறேன், வேதனை செய்யப்படுகிறேன், குடும்பத்தால் ஒதுக்கி வைக்கப்படுகிறேன், எல்லா நிலையிலும் நான் செய்தது அல்லாஹ்வுக்காக என்று வாழ்ந்தால், எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று வாழ்ந்தால், அந்த நிலையிலும் அல்லாஹ்வை கொண்டு பொருந்தி கொண்டால் அல்லாஹ் என்னையும் பொருந்தி கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு மனோநிலையை எடுத்து வாழ்கிற அந்த பக்குவ நிலைதான் உள தூய்மை. அந்த நிலையோடு வாழ்ந்து மரணிக்கிற மக்களாக அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியல்வானாக. அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் எப்படி இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ அதை போன்று நாளை மறுமையிலே அல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்கிற சொர்க்கத்தில் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.